எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்வி, மேம் அப்ப கண்டிப்பா இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கிற ஜாப்ஸ் எல்லாம் ஏஐயால ரீப்ளேஸ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் இந்த ஜெமினை யூஸ் பண்ணி 2024ல எப்படி உங்களோட கரியரை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல கூகுளே ரிலீஸ் பண்ண சில ஹேண்ட்ஸ் ஆன்ஸ் என்னென்ன மாதிரியான இன்டெலிஜென்ஸ் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ரா இமேஜ் கொடுத்தா எப்படி வருது, ரா டெக்ஸ்ட் கொடுத்தா எப்படி வருது, அட் த சேம் டைம் ஒரு மேக்ஸ் ஃபார்முலாவுக்கு எப்படி லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுது, இது எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒன்னு ஜெமினை அல்ட்ரா, இன்னொன்னு ஜெமினை ப்ரோ, இன்னொன்னு ஜெமினை நானோ. இப்போ நாங்கள் ஒரு ஏஐ பேஸ்டு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி இதை டிப்ளாய் பண்ணி யூசர் யூஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போனோம்னா தோராயிரமாக எங்களுக்கு ஒரு 9 months to 7 months ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக கூகுள் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஜெமினை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது எப்படி chatgpt 3.5 அண்ட் chatgpt 4 விட செம்மையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 3.5ல உங்களால் டெக்ஸ்ட்டை மட்டும்தான் இன்புட்டாக கொடுக்க முடியும். அந்த டெக்ஸ்ட்டை தான் அது ப்ராசஸ் பண்ணி இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு சொல்யூஷன் நம்ம கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே அது கொடுக்குது. இப்போ chatgpt 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பெய்டு வெர்ஷனா இருக்கு, பிளஸ் அதில் இமேஜை கொடுக்கலாம், பிளஸ் நிறைய தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸோட நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். இப்போ கூகுள் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஜெமினைல நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. அது டெக்ஸ்ட் மட்டும் இல்லைங்க, டெக்ஸ்ட், கோடு, ஆடியோ, இமேஜ், வீடியோ, இது எல்லாத்தையுமே அட் அ டைம்ல நீங்க இன்புட் எதுவா கொடுத்தாலும் சரி, அது நம்ம என்ன லாங்குவேஜ்ல கேட்கிறோன்ற முதல் கொண்டு அதை புரிஞ்சுட்டு அது ஹியூமன் பேஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ எப்படி ஒரு ஹியூமனுக்கு டெக்ஸ்ட் கொடுத்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்ல தெரியும், எப்படி ஒரு இமேஜை கொடுத்தா ப்ராசஸ் பண்ணி சொல்ல தெரியும், ஒரு ஆடியோ கேட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ, இன் சேம் வே ஒரு ஹியூமன் லைக் பிரெயினை தான் அவங்க என்டையரா அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜெமினை மொத்தம் 3 டைப்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. ஒன்னு ஜெமினை அல்ட்ரா, இன்னொன்னு ஜெமினை ப்ரோ, இன்னொன்னு ஜெமினை நானோ. பேஸ்ட் ஆன் த டாஸ்கோட காம்ப்ளெக்சிட்டி லெவலை பொறுத்து உங்களுக்கு என்ன டயர் பெஸ்டா ஆக்ட் ஆகுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல கூகுளே ரிலீஸ் பண்ண சில ஹேண்ட்ஸ் ஆன்ஸ் என்னென்ன மாதிரியான இன்டெலிஜென்ஸ் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ரா இமேஜ் கொடுத்தா எப்படி வருது, ரா டெக்ஸ்ட் கொடுத்தா எப்படி வருது, அட் த சேம் டைம் ஒரு மேக்ஸ் ஃபார்முலாவுக்கு எப்படி லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுது, இது எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லாஸ்ட் இந்த ஜெமினை யூஸ் பண்ணி 2024ல எப்படி உங்களோட கரியரை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல ரொம்ப ஈஸியா அமைச்சுக்கிறது அப்படிதான் பத்தி நான் லாஸ்ட் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். இதுதான் இன்புட்டா அந்த மாடலுக்கு கொடுக்குறாங்க. ஒரு டெஸ்க்ல ஒரு பேப்பர் வைக்கிறத முதல் கொண்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த பேப்பர்ல என்ன டயக்ராம் போடுறாங்கன்றது இங்க பக்கத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு குழந்தை கையில கொடுத்தோ இல்லைன்னா ஒரு ஹியூமன் கையில கொடுத்து இதை வரைஞ்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டோம்னா எப்படி ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸோட ரெஸ்பான்ஸ் பண்ணுவோமோ இன் சேம் வே நம்மளுக்கு இது ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ இது ஒரு 6 minutes வீடியோ கண்டிப்பா கூகுள்ல இருக்கு, போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே மெஸ்மரைசிங்கா இருக்கும் எப்படி ஒரு ஹியூமன் லெவல் பிரெயின் அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. லாஸ்டா சொல்றேன், இதை எப்படி நம்மளுக்கு சாதகமா நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு. நான் உங்களுக்கு சொல்ல போறது எப்படி பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் கொஸ்டினுக்கு இது இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஆன்சர் பண்ணுது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ல நம்ம இமேஜ் எப்படி அப்லோட் பண்ணிட்டோம்னா போதும், அதுவும் ஹேண்ட் ரிட்டன் ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது எங்க கொஸ்டின் இருக்கு, எங்க ஆப்ஷன் இருக்கு, எது கரெக்டான ஆன்சர்ன்ற முதல் கொண்டு நம்மளுக்கு பாக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருது. பிளஸ் இந்த பாட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல கேட்கலாம், இந்த இடத்துல நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பாக்ஸும் பண்ணி காமிக்குது. இந்த இடத்துல எனக்கு ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னா அதையும் எக்ஸ்பிளைன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ காலேஜ் படிக்கிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்து ஒரு எக்ஸ்பர்ட் இல்லையே, நம்மளுக்கு மென்டார் யாரும் இல்லை, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்க முடியலன்னு கவலையே பட வேணாம். ஸோ இதோட ஹெல்ப் மூலியமா நம்மளுக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ அதை அப்லோட் பண்ணி ரொம்ப டீடைல்டான ஆன்சர்ஸை இதுல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சூப்பரா ஒரு பிரெயின் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. வெறும் போட்டோவை காமிச்சு மட்டுமே இந்த பர்டிகுலர் போட்டோல இருக்கிற பெட்ரூம் எந்த டிரெக்ஷன்ல இருக்குன்ற முதல் கொண்டு அதை நம்மளுக்கு அது ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுது. ஸோ ஈவன் அவங்க அதை வந்து சைனீஸ்ல கேட்டு நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுலயுமே அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே கரெக்டா சொல்லுது. ஸோ அவங்க சைனீஸ்ல கேட்டு அது காமிக்கிறாங்க. ஸோ சவுத் ஃபேஸிங்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த ப்ராம்ப்டோட சேர்த்துட்டு இந்த பிளான்ட் என்னன்றதை சைனீஸ்ல கேட்குறாங்க. ஸோ அதுவுமே சொல்லுது.
they are speaking Chinese. Gemini is saying that this is a snake plant அப்படின்னு சொல்லுது. It doesn't require lot of sunlight. இது இந்த ரூம்குள்ள வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட டைனிங் ரூம் ஆப்போசிட், இந்த பெட்ரூம்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரூமை கொடுத்து இது என்ன ஃபேஸிங்ல இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் இது கரெக்டாக சொல்லுது. அவங்க கிரியேட் பண்ண இந்த மல்டிமோடல் மாடல்ல பல ஆங்கிள் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணுமோ, நான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்னு ரெஃபர் பண்றது எல்லாம் ஒரு மனுஷங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுவாங்களோ இன் சேம் வே அதுவும் நம்மளுக்கு ரிப்ளை கொடுக்குது. இன்னுமே எனக்கு ரொம்ப சூப்பர் ஹாப்பியாக இருந்தது என்னன்னா, லைக் இப்போ சயின்டிஃபிக் பேப்பர்ஸ்லாம் நம்ம ரீட் பண்ணுறோம்ல, இப்போ பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்பவே இது ஒரு மிகப்பெரிய டாஸ்க். இப்போ பிஹெச்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 1 year கிட்ட லிட்ரேச்சர் சர்வே தான் படிப்பாங்க. அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய அந்த பேப்பரை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மாதிரி நம்ம ஐடியாவை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லையா, நிறைய ஸ்டடீஸ் அவங்க 1 year கிட்ட படிப்பாங்க. அப்போ நம்மளுக்கு நிறைய பேப்பர்ஸ் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பர்டிகுலர் இதில். ஸோ அப்போ இவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஜெனட்டிக் அப்படின்ற ஒரு பயாலஜிக்கல் ரிசர்ச் பேப்பர் 2021 வரை அவங்க கிட்ட கையில் இருக்கு. ஸோ இப்போ இந்த 2023 வரைக்குமே நியர் 2 lakhs பேப்பர்ஸ் கிட்ட நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்பயும் அவங்களுக்கு ரிலவெண்டான பேப்பரை அவங்க அந்த டேட்டா பேஸ்ல அப்டேட் பண்ணணும். 2 lakhs பேப்பரை அவங்க ரீட் பண்ணி அவங்களுக்கு ரிலவெண்டான இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ அவங்க ஜெமினை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் மாடல், ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் மாடலாக அவங்க அதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. என்னென்ன வேர்ட்ஸ் வேணும் அப்படின்றதையும் அவங்க இங்கே கீழே கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டு அது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது எங்கெங்கே நம்மளுக்கு வேணும் அப்படின்றதையும் அவங்க ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் லோட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் எடுத்துட்டு வருது. இது மாதிரி அவங்க லஞ்ச் பிரேக்குக்கு போயிட்டு வரதுக்குள்ள 2 lakhs பேப்பரையுமே அது ரீட் பண்ணி அது ரொம்ப நீட்டாக அவங்களுக்கு டேட்டா பேஸில் 256 நம்பர்ஸ் கிட்ட அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அப்போ பாருங்க, ஏஐ பார்த்து நம்ம பயப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. எப்படி நம்மளோட டைமை சேவ் பண்ண போகுது அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பப்ளிகேஷன் இயர் பொறுத்து எந்த அளவுக்கு வேரியன்ட் இருக்குன்னு. 2019 வரை அவங்க கிராஃப் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கிராஃப் அப்டேட் பண்ண போறாங்க. லைக் ஏன்னா இப்போ 2021 வரை அவங்க கிட்ட பேப்பர் இருக்கு இல்லையா. ஸோ ஆஃப்டர் திஸ் அவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்க போறாங்க. ஸோ 2022 வரை அவங்களுக்கு எவ்வளோ பேப்பர் வந்திருக்கு அப்டேட்டட் பை ஜெமினை ஃபிகர்ல எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துருக்காங்க. ஸோ அப்போது ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் இனிமேல் பயப்படவே வேண்டாம். ஜெமினை யூஸ் பண்ணி உங்களுக்கான ரிலவெண்ட்டான பேப்பர்ஸை அதுவே உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். அந்த 250 பேப்பர்ஸை மட்டும் நீங்கள் ஃபர்தராக ஸ்டில் ஜெமினையோட ஹெல்ப் மூலியமாவோ இல்லை chatgptயோட ஹெல்ப் ஆக மொத்தம் ஏஐயோட ஹெல்ப் மூலியமா உங்களுக்கு ஒரு பேப்பர் ரீட் பண்ணி முடிக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு 1 week 1 month ஆகுது. அப்படி இன்னுமே உங்களுக்கு கம்மியாகும். ஸோ ஒரு ஹியூமன் லெவல் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி சயின்டிஃபிக் பேப்பர்ஸை அது எப்படி ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகுதுன்னு பார்த்தோம். இப்போ இன்னும் ஒரு ரா வாய்ஸுக்கு அது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவங்க ஒரு கிச்சனில் ஒரு ரெசிபி சமைக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்புட் ப்ராம்ப்ட் பார்த்துக்கோங்க, அவுட்புட் ப்ராம்ப்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாய்ஸ் நோட்டாக என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை வச்சு நான் என்ன டிஃபன் பண்ணட்டும், லைக் என்ன ரெசிபி பண்ணலான்றதை கேட்குறாங்க. அதுக்கு அவுட்புட் ப்ராம்ப்ட் கூட சொல்லுது இதை வச்சு நீங்கள் ஆம்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறாங்க. இது ரெடி ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. அதுக்கு அது சொல்லுது இன்னும் இது ஓவர் குக் ஆகலை அப்படின்னு சொல்லுது. அவங்க கேட்குறாங்க ஏன் இது ஓவர் குக் ஆகலைன்னு நீ எப்படி சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் இட்ஸ் லுக்கிங் லைக் ரன்னி அப்படின்னு சொல்லுது. எக்ஸ் ஆர் ஸ்டில் ரன்னி அப்படின்னு சொல்லுது. ஸோ தட் திருப்பி அவங்க ஃப்ளிப் பண்ணி போட்டதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெப்கேம் கொடுத்துருக்காங்க, ஃபைல் அப்லோட் பண்ண கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரே பிளாட்ஃபார்ம்ல இத்தனை யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை எடுத்துட்டு போய் அதை ப்ராசஸ் பண்ணி இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா மல்டி மோடல். வெறும் ஒரு இன்புட்டை கொடுத்து அந்த ஒரு இன்புட்டுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா சிங்கிள் மாடல். இன்புட் எனக்கு நீங்க மல்டிபிள் வேஸ்ல கொடுத்தாலும் என்னால அதை ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்ன்றது தான் மல்டி மோடல். இன்னும் சூப்பரா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல வேர்ல்டுல இருக்கிற எல்லா டெவலப்பர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸுக்கும் எழுத சொல்லியிருக்காங்க. அட் தி சேம் டைம் அதை ஜெமினைலையும் அது பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல கோடு சப்டிவைட் பண்ணி நீட்டா ரீஃபேக்டர் பண்ணி எழுதணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கு. பிளஸ் அந்த எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் அதுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு மனுஷன் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எந்த இடத்துல கோடு வரணும், இந்த இடத்துல தான் கால் பண்ணணும்னு எந்த அளவுக்கு லாஜிக்கல் ரீசனிங் ஒரு பர்சனுக்கு தெரிஞ்சா அதை பெட்டரா பண்ண முடியுமோ, இன் அ சேம் வே
ஜெமினிலையும் அது பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு நம்மளோட டைமை சேவ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ப்ரூஃப். அதே மாதிரி ஜெமினில இன்னொரு டெஸ்ட்டும் அவங்க பண்ணி பார்த்துருக்காங்க. இமேஜை இன்புட்டா கொடுத்து இந்த இமேஜ்க்கு கோடு எழுத முடியுமான்னு. ஸோ அதுலேயுமே அதை நீட்டாக அதை ட்ராக் பண்ணி அவங்க ப்ராம்ப்ட் கொடுக்கும் பொழுது இன்ட்ராக்டிவ் HTML அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ண முடியுமான்றதுக்கு அதுக்கு கோடும் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ப்ரிவ்யூ பிளஸ் அந்த இடத்துல கோடு 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ ப்ரிவ்யூவும் பண்ணிக்கலாம், பிளஸ் அதை வந்து கோடாவும் நீங்க பார்த்துக்கலாம். கூகுள் ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த ஜெமினி அப்படின்ற மாடல் மல்டி மாடலா இருக்கு. ரொம்ப சூப்பர்பா என்ன டைப்ல இன்புட் கொடுத்தாலும் இது எனக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, ஒரு மனுஷனுக்கு எப்படி தொட அறிவு இருக்கு, கேட்குற அறிவு இருக்கு, அதே மாதிரி பேசுற அறிவு இருக்கு, யோசிக்கிற அறிவு இருக்கோ அதே மாதிரி ஒரு ஹியூமன் லைஃப் பவரை தான் அவங்க ஒரு மாடலை தான் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்வி, மேம் அப்போ கண்டிப்பாக இப்போ நாங்கள் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிற ஜாப்ஸ்லாம் ஏஐயால் ரீப்ளேஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இது ஆக்சுவலி நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு ஏஐ பேஸ்டு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி இதை டிப்ளாய் பண்ணி யூசர் யூஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போனோம்னா தோராயிரமாக எங்களுக்கு ஒரு 9 months to 7 months ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாடலை வச்சு இதுக்கு ஏபிஐன்னு சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி பண்ணும்பொழுது எங்களுக்கு பேஸ்ட் ஆன் த காம்ப்ளெக்சிட்டி லெவலை பொறுத்து ஈஸியான ப்ராஜெக்ட்னா 2 weeksலேயே எங்களால் முடிக்க முடியும். அதே இது காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்னா 1 monthலேயே முடிக்க முடியும். அப்போ இது இந்த இடத்துல என்ன ஆயிடுக்குன்னா, எங்களுக்கு டைம் தான் சேவ் ஆயிருக்கோ தவிர எங்களோட எந்த ஒரு ஜாப்பையுமே அது முழுசா ரீப்ளேஸ் பண்ணலை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பட் ஆனால் ஒரு விஷயம் இருக்குங்க, இன்கேஸ் உங்களை நீங்க அப்ஸ்கில் பண்ணிக்காம விட்டுட்டீங்க, இந்த மாதிரி ஒரு ஏஐ மாடல் எப்படி அவங்கவுங்க ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளை செயின்ல எங்க ஏஐ கொண்டு வரணுன்ற யோசிக்க முடியல, ஐடியா இல்லை, இல்லாட்டினா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து டெவாப்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா டெவாப்ஸோட நெக்ஸ்ட் லெவல் MLOpsோட மாடல்ஸ் எல்லாம் எப்படி டிப்ளாய் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கல. அதே மாதிரி ஹெல்த் கேர்ல இருக்கேன் மேம், நான் வந்து பேங்கிங்ல இருக்கேன், பேங்கிங் இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட்ல இருக்கேன், கஸ்டமர் சர்வீஸ்ல இருக்கேன், நீங்க எந்த கோர்ல இருந்தாலும் நம்மளோட ஒர்க்குக்கு எக்ஸாக்டா ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றது உங்களால யோசிக்க முடியலன்ற பொழுதுதான் நீங்க உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்றீங்க. யாரால ரீப்ளேஸ் செய்யப்படும் அப்படின்னா, திருப்பியும் ஒரு பர்சனுக்கு யாருக்கு கஸ்டமர் சப்போர்ட் பிளஸ் ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் கொடுக்க முடியுதோ அவங்களால ரீப்ளேஸ் பண்ணப்படும். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்பவே கிளவரா முன்னாடியே இயர்லி அடாப்ட் பண்ணிக்கணும் இந்த டெக்னாலஜிஸை. அதுவும் பாருங்க, இந்த ஜெமினில இப்போ chatgptயோட ஏபிஐ ரிலீஸ் பண்ணி 1 year ஆச்சு. இப்போ இந்த chatgptயோட ஏபிஐ ரிலீஸ் பண்ணதுல இருந்து ஏஐ பேஸ்டு டூல்ஸ் நிறைய வந்துருச்சு. அதுதான் நான் சொல்றேன் இல்லையா, ஒரு ப்ராஜெக்டை ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து பண்ணணும்னா 9 months ஆகும்னா, இப்போ chatgptயோட ஏபிஐ யூஸ் பண்ணி பண்ணும் பொழுது 2 weeks ஆர் லெஸ் தென் 1 monthல முடிஞ்சிருதுங்க. அப்போ விஷயம் என்னன்னா, அவ்வளோ ஈஸியா உங்களால ஒரு பிரெயினை கிரியேட் பண்ண முடியும், யூசர் கிட்டே எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும். நிறைய டூல்ஸ் இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு ஏஐ பேஸ்டு சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம எப்படி ஈஸியாக நம்மளோட கரியரோட அடாப்ட் பண்ணிக்கிறதுன்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் ஒரு 2 hours வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த 2 hours வெபினாரில் அந்த ஃபஸ்ட்டு 1 hourலேயே உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியாக ஒரு 10 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட உங்களை நான் யோசிக்க வச்சிருவேன். ஃபஸ்ட்டு யோசிக்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட்டாக இருக்கணும். அதுதான் நம்மளோட கோல்டு மைன், நம்மளோட ஐடியாஸ் தான் கோல்டு மைன். அப்போ அதை எப்படி ட்ரிகர் பண்றதுன்னு நான் உங்களுக்கு பண்ண வச்சிருவேன். நீங்க எந்த கோர் கூட இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா அவங்கவுங்க கோரோட எப்படி ஏஐ இன்டகிரேட் பண்ணலாம்னு எனக்கு அட் அ டைம்ல ஒரு 10 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட நீங்களே எழுதி எனக்கு காட்ட போறீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்க பிரெயினை நான் அந்த 1 hourக்குள்ள நான் ட்ரெயின் பண்ணிடுவேன். ஏஐ பத்தியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐடி ப்ரொஃபஷனல், நான் ஐடி ப்ரொஃபஷனல், கரியர் ரீஸ்டார்ட், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷரர்ஸ், நீங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த வெபினார் அட்டன் பண்ணுங்க. ஸோ தட் இயர்லி அடாப்ட் ஆயிட்டு ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் கொடுக்குற இடத்துல அஸ் அ ஹியூமனா நீங்க இருங்க. தேங்க்யூ.